இன்னொரு விஷயம், எனக்கும் இதுக்கு முன்னாடி போன இந்த டாபிக்கோட கண்டென்ட்ல இல்ல. பட் சாம் நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். ஜனவரி 1 நான் வந்து எனக்கு நடந்த ஒரு விக்டிமைஸ்டு நான் ஒரு விக்டிம் அப்படின்றத ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஒரு சௌந்தர்யா ஃபேன் என்ன அட்டாக் பண்ணாங்க. நியாயமா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. நான் சார் நீங்க அட்டாக் பண்ணாங்கன்னா நீங்க சொன்னீங்கல்ல சைபர் இருங்க கிரைம் இருங்க 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 ஐ ஐ ஐ கேளுங்க. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து எல்லா கதையும் கேட்டீங்க. இந்த கதையும் கேளுங்க. நான் ஹாப்பி நியூ இயர்னு எனக்கு பிடிச்ச இடத்துல டேக்ல கூட எதுவுமே போடாம ஒரு செல்யூட்டை வச்சுட்டு ஹாப்பி நியூ இயர்னு போட்டு ஒன்று ரிலீஸ் பண்றேன். ஒருத்தர் என்னுடைய போட்டோவையே எடுத்து அதுல சௌந்தர்யான்னு போட்டு எனக்கே திருப்பி டேக் பண்றார் அவரு. இத இத இப்போ நீங்க வர்ஷினி பாயிண்ட்டுக்காக ஒருத்தங்க மூச்சு முட்டை டிஃபெண்ட் பண்ணாங்களே, இதை நான் ஏன் தெரியுமா எடுத்துட்டு வரல? இவ்வளவுதான் மெச்சூரிட்டி. நான் ஏன் உங்ககிட்ட பேசாம பிளாக் பண்ணிட்டு போறேன்னா, இது தொடர்ந்து நடக்கும். இது நடக்கும். இப்ப எனக்கே நடக்குது. இது தொடர்ந்து நடக்கும். இப்ப என் கிட்டக்க வந்து வாலண்டியரா பண்ணாங்க, அவங்க ஏன் பண்றது இல்ல? அவங்க இது மாதிரி இன்னொன்னு சென்சிபிளா பேசுறதுக்கும் கன்சர்வேட்டிவா பேசுறதுக்கும் இல்ல கன்சர்வேட்டிவ் டாபிக்கை சென்சிட்டிவா எந்த கிரவுண்ட்ல எப்படி அப்ளை பண்ணி பேசுறதுக்கும் ஒரு கேம் ஷோல பேசுறதுக்கும் நிறைய இருக்கு. அதனாலதான் சில பேரை நான் பிளாக் பண்ணும்பொழுது அவங்க சீரியஸான மேட்டரை இதுக்குள்ள அவங்க மேனிப்புலேட்டிவா பேச ட்ரை பண்ற விதம் வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் வேர் இட் எண்ட்ஸ் ஃபைனலி. அதுக்கெல்லாம் பெருசா ஸ்பேஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம இக்னோர் பண்ணிட்டு போறது இட்ஸ் குட் ஃபார் அஸ், அவ்வளவுதான். அதனாலதான் சில டாபிக்கோ சில பீப்புளோ அவாய்ட் பண்றது. இட் இஸ் பெட்டர் நாட் டு கெட் த நெக்ஸ்ட் லெவல்ன்றது. அதே மாதிரி எனக்கு இப்போ ஒண்ணு நடக்குதுல்ல, இப்ப நான் என் ஆய்க்கு நான் என் பேஜ்ல நான் போடுற ஒரு போஸ்டர் அது. அதை எதுக்கு ஒரு சௌந்தர்யா ஃபேன் எடுத்து இதை பண்ணணும்? தப்பு தானே? வர்ஷினி தப்பு என்கிட்ட கேட்டீங்களா? வர்ஷினி தப்பு தானே? நான் டைரக்டா ஒத்துக்கிட்டேன் இல்லையா? வர்ஷினி தப்பு தானே? ஆமா சார் தப்பு சார். இதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு சார். என்னன்னா இப்ப நீங்க ஒரு மீம் போட்டீங்க ஆஸ் அ ஃபேனாவோ இல்ல ஆஸ் அ சப்போர்ட்டராவோ இல்ல ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸாவோ ஒரு மீமை போட்டுட்டீங்க. அத வந்து இன்னொரு ஒரு ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவனுக்கு பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட் பேரை வந்து அதுல ஆட் பண்ணி அந்த மீமை அவன் என்ஜாய் பண்ணிட்டான். நல்லா கேளுங்க. அத நீங்க தப்புன்னு சொல்றீங்க. கேளுங்க, மீமை தாங்க அது மாதிரி பண்ணலாம். நான் ஒரு போஸ்டரை டிசைன் பண்ணி அந்த போஸ்டர்ல என்னுடைய பர்டிகுலர் பர்சனை கூட போடாம அந்த போஸ்டர்ல கொஸ்டின் மார்க்கை தான் ரைஸ் பண்ணி ரொம்ப எத்திக்கலா நான் அத கிளியரா ஹாப்பி நியூ இயர்ன்ற டேக்லைனை தவிர வேற எதுவும் பண்ணல. ஆனா அத ஒரு சௌந்தர்யா ஃபேன் அதை எடுத்து அதை வந்து அவங்க நேம போட்டு அதெல்லாம் பண்ணதோட இல்லாம என்னையும் டேக் பண்ணி ஏதோ கிண்டல் பண்றதா நினைச்சிட்டு இப்ப வர்ஷினிய பண்ண மாதிரி இப்ப எனக்கு ஒண்ணு பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணணுமா இல்ல அத வந்து நான் இதை எப்படி கன்சீவ் பண்ணணும்? அது தப்பு இல்லையா சார்? அது நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லையா? நான் இப்போ வர்ஷினி வந்து வர்ஷினி ஒரு ஃபேன் வந்து ஒருத்தவங்க வர்ஷினியை அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்களோட குரல் வந்து அந்த ஃபேன் கிட்ட தான். ஆனா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டை அவங்க இழுத்து பேசியிருக்க கூடாதுன்னும் போது நீங்களும் தப்புன்னு சொன்னீங்க, நம்ம எல்லாம் அக்ரி பண்ணிக்கிட்டோம். அதேதான் உங்களுக்குமே உங்களை வந்து ஒரு ஃபேன் வந்து பண்ணாங்கன்னா நீங்க உங்களோட குரல் அந்த ஃபேன் கிட்ட தான். அவங்க தப்பு தான், அது இல்லைன்னு சொல்லல. அவங்க பண்ணது தப்பு தானே? கரெக்டா சாம்? ஆமா. ஆனா இப்ப நான் வேற ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி. பண்ணது சௌந்தர்யா ஃபேன் தான் எப்படி முடிவு பண்றது? அது எனக்கு தெரியாது. இருங்க, அதே மாதிரிதான் வர்ஷினிக்கு எழுதுனது மட்டும் சௌந்தர்யா ஃபேன் தான் எப்படி முடிவு பண்றதுன்னு சொல்லி இன்னொரு ஆங்கிளும் இருக்குல்ல. அது ஏன்னா எங்க குரூப்ல இருக்காங்க, ஸ்பேஸ்ல அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப இந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு இப்ப எதுக்கு இந்த காரணத்தை சொன்னேன்னு புரியுதுங்களா? நிறைய பேர் பண்றாங்க. எல்லாருக்கும் நாங்க போய் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சாம் இருங்க, நான் என்ன ஃபுல்லா முடிக்கல. நான் என்ன சொல்றேன்றத முழுசா கேளுங்க. இப்ப என் மெச்சூரிட்டி எங்க காமிச்சேன்னா அதை எடுத்து போட்டது நான் எனக்கு சௌந்தர்யா விடுங்க, அவங்க கண்டஸ்டன்ட் சௌந்தர்யா ஃபேன் அப்படின்றது தெரியாம ஒரு சௌந்தர்யா ஃபேனை கூட சொல்லக்கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த பர்டிகுலர் விஷயத்த ரொம்ப பெருசா இல்லாம அப்படியே லைட் அண்ட் ஃபுட்டா விட்டுறது. ஏன்னா இந்த மாதிரியான சோஷியல் ஃபோரம்ல இது நிறைய அதுதான் சார். அதுதான் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் சார். நீங்க நாலேஜபிள் பர்சன், உங்களுக்கு 7 சீசனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வர்ஷினி கிட்ட நீங்க சொல்லி நீங்க அதை ஃபுல் ஸ்டாப் பண்ணிருக்கலாம்னு உங்களை கூப்பிட்டு கேட்டதுக்கான அர்த்தமே அதுதான். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி
மத்தவங்களுக்கு நீங்க அது ஒரு அட்வைஸா சொல்லிருக்கலாமேன்ற ஒரு இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்கே ஆரம்பிச்சோம். அவ்வளவுதான். எனக்கு இந்த டாபிக்ல எனக்கு தெரிய வந்தது ப்ரீ ஹிஸ்டரி தெரியாது. பட் நான் இதுக்கு முன்னாடி நான் முதலே சொல்லியிருக்கேன். ஃபேண்டம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றது இருந்தா மட்டும் இருங்க, இல்லைன்னா பேசாதீங்கன்றத முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஏன்னா இல்ல சார், ஷோ இதுல முடிஞ்சா கூட சின்ன பரவாயில்ல, சாம் ஒரு முடிஞ்சா நிமிஷம். ஒரே நிமிஷம் ஷோ முடிஞ்சா கூட பரவாயில்ல. ஷோ போயிட்டே இருக்கும்போது ஒருத்தரை பண்ண ஒரு ஆக்சுவலா உண்மையிலேயே அந்த சவுந்தரம் நீங்க சொன்னது கூட இருக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க. என்னையுமே வந்து முத்துக்குமரன் ஃபேன் கூட இல்ல, ஆனா வேற ஏதோ ஒரு ஃபேண்டம்ல இருந்து முத்துக்குமரன் ஒரு போஸ்ட் ஒரு 4 ரீட்வீட் பண்ணிட்டு அபியூஸா ஃபேமிலி பத்தியோ இல்ல வந்து கெட்ட வார்த்தை போட்டோ திட்டிட்டு போறவங்க இருக்கதான் செய்யறாங்க. அது வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் தான் பண்றாங்க. அப்புறம் போக போக புரியுது அவங்க போஸ்ட் எதுவும் சொந்தமா எழுதல. ஒரு 4 ரீட்வீட் மட்டும் பண்ணிட்டு ஒரு டிசம்பர்ல ஆரம்பிச்ச ஒரு ஐடியா ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பண்றாங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறப்போ நம்ம எதுவுமே அது நம்ப முடியாது. அது ஒரு வெரிஃபிகேஷன் இல்லாம உடனே ஜம்ப் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டை வந்து பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்ப அதே வந்து இப்ப நீங்க சொன்னதுக்காக சொல்றேன். இந்த குரூப்ல டப்புன்னு 10 பேரோட ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு உங்களுக்கு அனுப்பி பாருங்க. இப்ப நீங்க அஞ்சலி மாதிரி நான் ஒரு 10 பேர் என்ன ஸ்ட்ரெயிட்டா ட்ரால் பண்ணதுன்னு என்னாலையும் காமிக்க முடியும் நானு. ஆனா நான் ஏன் தெரியுமா பண்ணல? அதுக்கும் ஒரு மெச்சூரிட்டி வேணும். ஏன்னா அவங்க ஃபேன் லவ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. எனக்கு அந்த ஃபேனா தான் உங்களை பார்க்க பிடிக்குமே தவிர, நீங்க பெருசா எனக்கு கவுண்டர் கொடுத்து மொக்க கொடுத்ததா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தா அதை வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். என்னன்னா, என் கருத்துக்கள் உங்களுக்கு உடன்பட்டு வரணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. அது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொல்லிட்டு போனாங்க பாருங்க, அது மாதிரிதான். இது வந்து கருத்துக்கள் தான். நீங்க சொன்னாலும் கருத்துக்கள் தான், நாங்க சொன்னாலும் கருத்துக்கள் தான். ஒப்பீனியன் ஃபேக்டுக்கான எண்டு என்னன்னா ரிசல்ட் பேசட்டும்னு சொல்றது. ரிசல்ட் தான் கன்வின்சிங் ஃபேக்டர். ஏன்னா அது மக்களால் எடுக்கப்படுற சாரி ஃபார் ரிசல்ட். இன்டரப்டிங் சார். ஒரே ஒரு விஷயம், சாரி ஃபார் இன்டரப்டிங். ஆனா இது நம்ம ஈக்குவேட் பண்ண முடியாதுல்ல சார்? ஏன் பண்ண அதாவது முடியாது? ஆமா சார். இப்போ இங்க இருக்க ஒரு அக்கவுண்ட் வந்து ஒரு ஃபேனா ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்த பிரதிபலிக்கிறதும், இப்போ நீங்க எதுக்காக உங்ககிட்ட இவ்வளவு பேர் வந்து கேக்குறாங்கன்னா, இஃப் யூ ஆர் எட் another அக்கவுண்ட் ஆர் நீங்க வந்து ஒரு ஒரு நார்மலா ஒரு 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 ஆன்லைன் அக்கவுண்டா இருந்தா இந்த கேள்வி உங்ககிட்ட யாருமே வைக்க போறதில்ல. பிகாஸ் வி ஹவ் ஆல்வேஸ் பீன், அட்லீஸ்ட் ஐ எம் டாக்கிங் ஃபார் மை செல்ஃப். நான் ஒரு ஃபேனா இருந்து உங்களுக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்கு, உங்களுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. உங்கள ரிவ்யூவரா இன்னைக்கு இப்போ வரைக்கும் நான் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். அப்படி இருக்கும்போது இது எதனால இந்த கேள்விகள் உங்கள நோக்கி வருதுன்றதுக்கு ஒரு 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 ரீசன் இருக்குல்ல. ஏன்னா ஐடியலி உங்கள வந்து ஒரு சாரி டு இன்டரப்ட். ஐடியலி ஒரே பாயிண்ட் தாங்க. அதாவது நான் வந்து ஒரு நார்மல் பர்சனா ஒரு கண்டஸ்டன்ட்டா வெளில வந்திருந்து ஒருத்தங்களை ஃபேனுன்னு சொல்லி ஒருத்தருக்கு நான் சப்போர்ட் பண்றேன், நான் அவனுக்கு ஃபேனா இருக்கேன்னு சொன்னா இவ்வளோ ஆகாது. நான் ஒரு ரிவ்யூவரா, இன்ஃப்ளூயன்சரா அண்ட் ஃபாலோட் பை கண்டஸ்டன்ட்டா இருந்துட்டு வந்து பண்ணும்போது இட் வில் நார்மலி அஃபெக்ட் த ரெஸ்ட் ஆஃப் த contestants game just because I'm also an influencer. So this will definitely bother. ஏன் என் மேல அதிக கருத்துக்கள் வருதுன்னா இதுதான் மெஜாரிட்டியான ரீசன். இது இப்ப நான் ஒரு சாதாரண கண்டஸ்டன்ட்ன்ற அந்த ஒரு பார்வைக்கு வரவே மாட்டேன். மேக்ஸிமம் டைம் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சௌந்தர்யா ஃபேன்னு சொல்லல. நான் யார் ஃபேனா இருந்தாலும் அவங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேக்டர் என்னை அப்படிதான் பார்க்க தோணும். அதனால தான் என்னோட ஒப்பீனியன் கான்ட்ரடிக்ட் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள. ஏன்னா நான் என்னுடைய ஃபேண்டம்கான மொமெண்டா, நான் என்னுடைய பர்டிகுலர் பர்சனுக்கான மொமெண்டா எடுத்து என்னுடைய வாதத்தை வைக்கும் பொழுது இட் இஸ் அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் கோயிங் டு கெட் பேலன்ஸ் வித் தேர். நீங்க சொன்னீங்களா, அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம கன்க்ளூட் பண்ணோம்னா அது ரிசல்ட் வரைக்கும் பேசிக்கிட்டே போய் ரிசல்ட்ல தான் கன்க்ளூட் ஆகும். சார், நாங்க வந்து இப்ப உங்களை ரோஸ் பண்றோம், கேள்வி கேட்கிறோம், அப்படி அதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு ஒரு போஸ்டர் ஒண்ணு போட்டீங்க. அத சவுண்ட் ஃபேண்டோ இல்ல சவுண்ட் ஃபேன் இல்லாம வேற யாரோ இத யூஸ் பண்ணிட்டாங்க. சோ நீங்க வந்து அத தெரியாம பேசக்கூடாதுன்னு ஒரு வரி ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இல்ல ரிப்ளை கூட பண்றீங்கன்னா அது 1 to 1 சார். இப்போ வர்ஷினிக்கு ஒரு ஃபேன் வந்து ரிப்ளை பண்ணிருக்காங்கன்னா, வர்ஷினி அந்த ஃபேன் கிட்ட ரிப்ளை பண்ணிருக்கலாம். பட் இன்ஸ்டெட் அவங்க உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸையும் ஒட்டுமொத்த சவுண்ட் ஃபேன்ஸையும் தப்பா பேசும்போது அது அவங்கள என்கரேஜ் பண்ற மாதிரி நீங்க ஒரு ட்வீட் போட்டுட்டீங்க. அது வந்து கேம மிஸ்லீட் பண்ணுது. ஏன் அவர் அப்படி பண்ணணும்ன்ற கேள்விதான் இங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இவரு இப்ப பேசினார்ல, அவர் சொன்ன மாதிரி இல்ல உங்களுக்கு ஒண்ணு புரியுதுங்களா? 2 பேருக்குமே ஒரு புரிதல் இல்ல. அதாவது நான் நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இதுதான் ஃபேக்ட். உங்களுக்கு உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல
நீங்க ப்ரீ ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சு இவ்வளவு பெரிய கொலாட்ரல் டேமேஜ் வர்ஷினியால உங்க சைட்ல நடந்து இவ்வளவு பேக் ஸ்டோரி இருக்கிற எனக்கு இது எதுவுமே தெரியாம என்னோட படத்துல நடிச்ச பொண்ணு, என்னுடைய சீசன்ல ஆடின பொண்ணு, எனக்கு ரொம்ப வருஷமா தெரிஞ்ச பொண்ணு, எனக்கு கவுண்டர் கொடுத்த மாதிரி இருந்தது. அந்த கவுண்டருக்கு ரிப்ளை கொடுக்குற அவ்வளவு லெவல்ல தான் நான் யோசிச்சேன். அது அந்த வேலையே நீங்க எடுத்துக்கிறதுக்கு உங்க பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வியூவும் என் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வியூவும் கம்ப்ளீட்டா ஒன்னும் ஆகாது. நீங்க எவ்வளவுதான் இதுக்கு நீங்க நான் நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஜெனரலைஸ் பண்ண ட்ரை பண்றோம் இல்ல நான் அதை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்றோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கிடையாது. என் இன்டென்ஷனை சொல்லதான் முடியும். இன்டென்ஷன் அதுக்கு மேல எனக்கு எந்தெந்த இடத்துல என் இன்டென்ஷன் அது இல்லைன்றதுக்கு இது என்ன, இது ஒரு நிகழ்வா, இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்கு, அதில் நான் காமிச்சிட்டு போயிடுவேன். அவ்வளவுதான் விஷயம். என்னன்னா என்னுடைய டெப்த் இந்த பர்டிகுலர் வர்ஷினியோடைய மேட்டர்ல இவ்வளவுதான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஃபன்னியா தெரியல, எனக்கு கவுண்டரா தெரியுது. எனக்கு கவுண்டரா தெரிஞ்சதுக்கு நான் திருப்பி ரீகவுண்டர் கொடுத்தேன். அதுக்கு மேல நான் பண்றதுக்கு நான் வேற யாராச்சும் ஒண்ணு சேர்றதா இருந்தா அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்க கூடாதுன்னு அது அந்த த்ரெட் ஆகக்கூடாது. அது திருப்பி அது ஒரு வேற ரெண்டு ஃபேண்டம் ஃபைட்டா வரக்கூடாது. இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டு வெளில போயிட்டேனே தவிர என் இன்டென்ஷன் தான் இட் ரியலி மேட்டர்ஸ் ஹியர். ரேதர் நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் வர்ஷினியோடைய பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தெரியாது, எனக்கு வந்து விஷன் டு தி வர்ஷினி பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு புரியாது, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு பேக் ஸ்டோரி தெரியாம எனக்கும் தெரியாது. அதான் இல்ல சார் சார், இன்டென்ஷன். ஆக்சுவலி அட்லீஸ்ட் யூ ஆர் இருங்க ஐயா. சாரி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இல்ல சார், அட்லீஸ்ட் யூ ஆர் எக்ஸ்பிளைனிங் ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அது வந்து அப்ரிஷியபிள் தான், அது ஒத்துக்கிறேன். பட் இந்த ஒரு பேலன்ஸ் இல்லாம ஆல்ரெடி ஒரு ஒன் சைடடா நீங்க நீங்க எப்படி சொன்னாலும் ஆஸ் அ ஃபேனா நீங்க உங்களை சொல்லிக்கிட்டாலும் அட் த எண்ட் வந்து இது ஒரு 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 இம்பேலன்ஸான ஒரு வெர்ஷன் தான் வச்சுக்கோங்களேன். நீங்க இருக்கிற சைடு ஆப்வியஸ்லி நீங்க ஓப்பனா இது பண்ற போது இதாகும். ஸோ இப்போ நீங்க அதுக்கு அவங்க அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது திருப்பி நீங்க இதுல ஒன்னு ஆட் பண்ற போது அது இன்னும் அதை அன்ஃபேரா ஆக்குதோ ஒரு விதத்துல. ஏன்னா இது வந்து அகைன் ஆல்ரெடி நான் இட் தான் இஸ் சொல்லிட்டேனே ஒரு விஷயம் அன்பேலன்ஸ்டு தெரியாம. ஃபைட். சாரி டு இன்டரப்ட். நான் தான் சொல்லிட்டேனே விஷயம் தெரியாம ஆடிங் ஃபியூல் டு தட் இது வந்து அக்ரிவேட் தான் பண்ணும். அது பண்ண ஆரம்பிச்சதுனால தான் தேர்ட் பார்ட்டி பீப்புள் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுனால தான் எனக்கு கிளியரா ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியுது. ஐ மீன் த ஹோல் பாயிண்ட் என்னன்னா இதுக்கு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இப்போ இன்னைக்கு இன்னும் நிறைய மேட்டர் தெரிஞ்சிருக்கு. இப்ப நான் இப்ப வர்ஷினி வந்து இப்ப மறுபடியும் பகிரங்கமா சௌந்தர்யாவையோ இல்ல மறுபடியும் ஏதோ ஒரு மெசேஜோ இல்ல வீட்டுக்குள்ள போயோ ஒண்ணு பண்றாங்க. டு யூ திங்க் ஐல் கோ அண்ட் ஸ்டாண்ட் பிஹைண்ட் தட்? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கண்ணு முன்னாடி நடக்கிறதுல தான் நான் கண்ட்ரோல் எடுக்க பாக்குறேன். நான் போய் ஓ அப்படியா சௌந்தர்யா ஃபேன் அப்படி சொன்னாங்களா, இருங்க நான் உங்களுக்காக அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அது என் வேலையும் கிடையாது. நான் பார்த்தத நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் வந்து உடனே ஆன்டிசிபேட் பண்ணேன். ஆனா இதையே வேலையா வச்சுக்கிட்டு அவங்களுடைய செல்ஃப் ரெக்வயர்டு ஃபைட்டுக்கு அவங்களும் என்னை வந்து நீங்க வாங்கன்னு என்னை கூப்பிடல, நானும் போய் நிக்க போறதும் கிடையாது. அது அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்க இட் இஸ் நாட் யுவர் இன்டென்ஷன், பட் எண்ட் ரிசல்ட் வந்து அந்த மாதிரி தான் வந்து அப்படிதான் கன்வே ஆகும். மெஜாரிட்டி ஃபீல் பண்றாங்க. அப்படிதான் கன்வே ஆகும். அவுட் ஆஃப் த மெச்சூரிட்டி ஐ அண்டர்ஸ்டுட். ஓகே நான் இப்ப அததான் சாம் கிட்ட சொன்னதே என்னன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த தப்பு திருப்பி என் சைட்ல இருந்து நடக்காது. காரணம் என்னன்னா நான் பேக் ஸ்டோரி தெரியல. எப்போ வந்து இந்த அன்எஜுகேட்டட் டாக்ஸ் இந்த மாதிரிலாம் வார்த்தையெல்லாம் விடுறாங்களோ அதெல்லாம் அவங்க சொல்றதுக்கு உரிமையே கிடையாது. இது அப்போ இட் இஸ் சம்திங் ஷி இஸ் ஆக்சுவலி கோயிங் பியாண்ட் த லிமிட்னு அர்த்தம். இட் இஸ் டேக்கிங் டூ பர்சன். அப்படின்னா இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்க்கு வரவே கூடாது. இல்ல. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். அது யாருக்கும் ரிப்ளை கிடையாது. அன்எஜுகேட்டட் டாக்ஸ் விட ஒரு மார்ஃபிங் ஃபோட்டோக்கு அந்த பர்ட்டிகுலர் ஆர்மி கிட்ட போயி இதெல்லாம் ஒரு ஜோக்கு, ஃபன்னி அப்டின்னாங்க. ஒரு உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸோட மார்ஃபிங் ஃபோட்டோ வச்சு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி ஒரு பர்ட்டிகுலர் ஆர்மி ரிலீஸ் பண்ணிருக்கு. அதுக்கு இவங்க கீழ கமெண்ட் அடிச்சு சிரிச்சு டேக் இட் இஸ் எ ஜோக் வே அப்டின்றாங்க. இப்ப நான் பதிலுக்கு இது வந்து ஹார்ஷாவே இந்த கொஸ்டின் இருக்கட்டும். அதுதான் அந்த பேக் ஸ்டோரி. ஆக்சுவலா அதுதான் சாருக்கு தெரியாதுன்றாரு அந்த பேக் ஸ்டோரி. பட் இது வந்து ட்விட்டர்ல ஓப்பனா தான் போச்சு. பட் தெரியாதுங்கிறத ஐ டோன்ட் பை இட். அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஓகே. இளவரசு நீங்க பேசுறீங்களா? பேசுறேன் மேடம். ஆக்சுவலா குட் ஈவினிங் ரவி சார். ஆக்சுவலா சார் நீங்க விஜய் சேதுபதி சார் வெளியில அந்த பதில் சொல்லிட்டு வந்தது வந்து அந்த ஸ்பான்டேனியஸா சொல்லிட்டு வந்தது வந்து நிறைய பேர் ஹார்ட்ஸை கேப்சர் பண்ணிருக்கு சார். அந்த ஸ்பான்டேனியஸா நீங்க எவ்வளவு அழகா பேசுனீங்கிறது, ஜனரஞ்சகமா பேசுனீங்க, ப்ராக்டிக்கலா பேசுனீங்க, ட்ரூத்தை பேசுனீங்க, எல்லாமே ரொம்ப நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கு சார். அதனாலதான் நானும் வந்து உங்களுக்கு இந்த கேள்வியை கேட்கிறேன் சார்.
உங்களோட படம் எல்லாமே வந்து ஒரு அந்த பொதுமக்கள் காமன் மேன் அவங்கள அட்ரஸ் பண்ணி நீங்க எடுக்கிற படம் எல்லாமே அந்த முருங்கைக்காய் சிப்ஸ் அந்த மாதிரி ஜனரஞ்சகமா என்டர்டெயின்மெண்ட் அதை வச்சுதான் நீங்க எடுக்கிறீங்க சார். அது மாதிரி தான் நானும் பிக் பாஸ் ஷோவை பார்க்குறோம் சார். பட் அதுல சில வர கேரக்டர்ஸ் வந்து நாங்க ஐடென்டிஃபை பண்றோம். எங்களோட ஹிப்போக்ரஸியை அதுல பார்க்குறோம். நம்ம மாத்திக்கணும்னு பார்க்குறோம், என்டர்டெயின்மெண்ட்டாகவும் பார்க்குறோம். நம்மளே இவ்வளோ ஃபூலிஷாக நடந்துக்கிறோமே அப்படின்லாம் கூட பார்க்குறோம். அதுல சில பேர் நம்மளுக்கு இருக்காங்க. இப்போ இந்த இவ்வளோ சிம்பிளா என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற அந்த பிக் பாஸ் ஷோவை வந்து அந்த நிறைய பேர் வந்து பார்க்கும்போது சௌந்தர்யா ஃபேன்ஸோ இல்லாட்டா ஜென்ரல் ஆடியன்ஸோ எல்லாருமே வந்து அவங்க வந்து வாழ்க்கையை வந்து எப்படி சின்னதா வந்து காமன் சென்ஸ் இல்லாட்டா இயல்பறிவு அதை வச்சு டீல் பண்றாங்க. அந்த சிச்சுவேஷன்ஸ் வர வர எப்படி சிம்பிளா டீல் பண்றாங்க. பெருசா வந்து அந்த பொது அறிவோ இல்லாட்டா நுண்ணறிவு எண், அதாவது ஐக்யூ அந்த மாதிரிலாம் வச்சு டீல் பண்ணாம ஜஸ்ட் ஒரு இயல்பறிவு காமன் சென்ஸை வச்சு எப்படி டீல் பண்றாங்க. எப்படி வந்து பன்னீர் வந்து ஈஸியா சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கும் பசியா இருக்கிறவங்களுக்கும் சாப்பிட்டுட்டு போறவங்கள மட்டும் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் நாங்க பார்க்குறோம் சார். ஆக்சுவலா அவங்க வந்து சில பண்ற எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றோம் சார். பட் என்ன ஆறுதுன்னா இங்க இந்த ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்பிரஷன்ஸு அந்த காமன் சென்ஸை வச்சு அவங்க டீல் பண்றதை வந்து நாங்க என்ஜாய் பண்றதை வந்து உங்களை மாதிரி கொஞ்சம் அந்த நீங்களே சொன்னீங்களா உங்க மேல இருக்கிற பார்வை வந்து நிறைய பல்வேறுபட்ட பார்வையா இருக்கு, ரெவ்யூவரா இருக்கு, கண்டஸ்டண்டா இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால நீங்க வந்து சில பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் வந்து அந்த பெரிய பெரிய இந்த இதுக்கே வந்து அதாவது இந்த மாதிரி காமன் சென்ஸ் சிம்பிளா லைஃப் எப்படி என்ஜாய் பண்றது, ஜாலியா டீல் பண்றது, என்டர்டெயின்மெண்ட்டா இருக்குதுங்கிறத வந்து ஒரு கன்சிடரேஷனே இல்லாம அந்த ஐக்யூ லெவல் அதெல்லாம் ஒரு பெரிய இதுங்கிற மாதிரி உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க ஏதோ அந்த ஈக்குவாலிட்டி கொஞ்சம் ஷார்ட்டா முடிங்க. நிறைய பேர் அனலைஸ் பண்ணிருக்காங்க. அதை நீங்க இனிமே ஃபியூச்சர்ல போகும்போது கொஞ்சம் இதெல்லாம் சிம்பிளா கொஞ்சம் காமன் மேனுக்கு இருக்கிற மாதிரி அது கொஞ்சம் அந்த மாதிரி அதுதான் அந்த மாதிரி தான் இதை பார்க்கணுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆக்சுவலா அவ்வளவுதான். டெஃபினட்டா சார். ஆக்சுவலா உங்க கன்சர்ன் வந்து எனக்கு வந்து புரிஞ்சுது. இது வந்து இட்ஸ் சிம்பிள் கேம் அண்ட் சிம்பிளா மற்றவங்களுக்கு ரிலேட்டபிளி கனெக்ட் ஆகக்கூடிய லெவல்ல இருந்தா போதும். காம்ப்ளிகேட்டடா ரொம்ப ஹை இன்டெலெக்சுவலா இருந்து இந்த கேமை பார்த்து அப்படிதான் பழகணும் இல்லை. நேற்று இன்ஸ்டன்ஸ்ல எனக்கும் உடன்பாடு கிடையாது. பன்னீர் அப்படின்றது ஹியூமனிட்டி கிரவுண்ட்ல ஒருத்தங்களுக்கு பசிக்குதுன்னும் போது அவங்க எடுத்த டெசிஷன் வந்து இட்ஸ் அ வெரி வைட்டல் டெசிஷன். அதுக்கு அவ்வளோ ரியாக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு அவ்வளோ ரியாக்ட் பண்றதுக்கான நெசசிட்டியும் கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள். அவங்களுக்கு அதுவும் லெஃப்ட் ஓவர் பன்னீர் சார். புரியல. லெஃப்ட் ஓவர் பன்னீர் அது கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதான் வாட் எவர் நீங்க லெஃப்ட் ஓவரோ இல்ல கிவன் ஸ்டாக்கோ, ஆனா ஒருத்தங்களுக்கு பசிக்குதுன்னும் போது ஒரு இன்டென்ஷன் என்ன, அதாவது இன்னொருத்தங்களுக்கு ரெஸ்பான்சிபிளா வைக்கக்கூடிய அந்த ஒர்க்கை ரெஸ்பான்சிபிளாவே வைக்கணும்ன்ற அந்த இப்ப இவர் இளவரசன் கேட்ட அந்த ஆங்கிள் அதுதான். எந்நேரமும் எனக்கு ஒரு முனைப்பு இருக்கு, நான் எப்பவுமே 360 டிகிரியில தான் பார்ப்பேன்ற அப்படித்தான் எல்லாருமே இயங்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு மைண்ட் இருக்கு, எனக்கு ஒரு ஹியூமன் இருக்கு, எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு. என்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க, நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு நான் வந்து அவுட் ஆஃப் இன்டென்ஷனலா உனக்கு வேணான்னு இன்னொருத்தங்களுக்கு பண்ணாதான் அது தவறு. நான் பொதுவா அந்த இடத்துல அந்த ஹெல்ப்பை உடனே அட்டென்ஷன் சீக்கா பண்ணணும்னு நினைச்சு சொன்ன ஒரு விஷயம். அதுக்கு அவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. அதே மாதிரி தான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப சிம்பிளா லைட் ஹார்ட்டடாவே எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு ஷோ தான். அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா ஐக்யூவை எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் எல்லாரும் கேம் ஆடணுன்ற லெவல் கிடையாது. ஆனா அந்த லைட் ஹார்ட்டட்ல எவ்வளவு எக்ஸ்பிரசிவா ரீச் ஆகுதோ அது ஒரு க்ரௌடுக்கு ரீச் ஆகி அது ஒரு ஃபேண்டமா அது ஒரு பெரிய மாஸ் வால்யூம் ஆஃப் க்ரௌடா சேர்றதே ஒரு அந்த 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 ரிலேட்டபிளி கனெக்ட் ஆகுற அந்த ரியாக்ஷன்ஸ்க்கு தான், அந்த அந்த கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ்க்கு தான். அதுதான் சௌந்தர்யாவோட பலமே. தேங்க்யூ சார். சுரேஷ் தாத்தா வாங்க தாத்தா. வரேன். நான் எனக்கு முன்னாடி நிறைய பேர் கை தூக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசின உடனே ரவி சார்ட்ட ஒரு கொஸ்டின், ஒரு இன்ஃபர்மேஷன் ரெண்டு. அஸ்வதி ஓகே குயிக்கா முடிச்சலாம் தாத்தா. அஸ்வதி சொல்லுங்க. அஸ்வதி இருங்க சார். என்ன சார் கேக்கல? இல்ல சார் சுரேஷ் சார் இல்ல சார், எனக்கு முன்னாடி நிறைய பேர் தூக்கிட்டு இருக்காங்க. ஃபேரா இருக்காதுன்னு தான் அவங்க பேசின உடனே நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்.
ஓகே. சரி நல்ல விஷயம் தான், ஒன்றும் தப்பு இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க. அஸ்வதி பேசுங்க. அஸ்வதி. இந்த தாத்தாக்கு பேசணும்னா நான் வெயிட் பண்றதுக்கு ரெடி தான். சரி, ஒன்றும் இல்லை, நான் சொல்லிடுறேன். சார் எப்போ சார் போறீங்க உள்ள? நாளைக்கு காலைல சார். வெரி குட். இன்னைக்கு உங்களை பத்தி கொஸ்டின் கேட்டாங்க. எனக்கு இப்போ நீங்க பேசுனீங்களே, இந்த டாபிக் எதுவுமே தெரியாது. ஓகே, ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி தெரியல. பட் அதை பத்தி கேட்டாங்க. அதுல நீங்க போய் பாருங்க. கடைசியில ஐ டோல்ட், நீங்க ஒரு கண்டஸ்டன்ட்டா யூ ஹேவ் ஆல் த ரைட் டு டிசைட் whom யூ சப்போர்ட். ஆஸ் எ ரிவ்யூவர் வந்து அது மேபி இருக்காது. பட் இந்த தடவை ரிவ்யூவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓ என்னோட ப்ரோக்ராம் எண்டில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ஓ ஓ ஓகே. முடிஞ்சா பாருங்க. I'll definitely see sir. Thank ஓகே, you. ஆல் தி பெஸ்ட் ஃபார் டுமாரோ. Thank you sir. Thank you. ஓகே, ப்ளீஸ் கண்டினியூ. தேங்க்யூ. தேங்க்யூ தாத்தா. அஸ்வதி பேசுங்க அதுக்கப்புறம். ஓகே, ஹரிஷ். எனக்கு ரவீந்தர் சார் கிட்டதா கேள்வி. சார், எனக்கு நான் வந்துட்டு ஒரு காமன் ஆடியன்ஸ்ல இருந்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பர்சன் தான். எனக்கு வந்து நான் வந்து ட்வீட் போடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்றது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஷோ பார்ப்பேன், இந்த ஸ்பேஸ்க்கு வருவேன், ஏதாவது பேசுவேன். இப்போ ரீசெண்டா தான் வந்துட்டு ஏதாவது எனக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் யாராச்சும் ட்வீட் போட்டாங்கன்னா அதை டிஃபீட் பண்ணி ஏதாவது ஒரு கமெண்ட் போடுவேன். அவ்வளவுதான் என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். பட் வந்துட்டு இந்த இந்த பிஆர் ஒர்க்கு இல்ல ஒருத்தங்களை நம்ம இழிவுபடுத்தி ஒரு போஸ்ட் போடுறது அந்த மாதிரி வேலை எல்லாமே எல்லா ஃபேண்டமுமே பண்றாங்க. ஈவன் சௌந்தர்யாவோடதாவே இருக்கட்டும், முத்துக்குமரனா இருக்கட்டும், ஜாக்லின் ஃபேனா இருக்கட்டும், எல்லாருமே அது பண்றாங்க. நம்ம ட்விட்டர் வந்து பார்க்கும்போது அது நல்லாவே நமக்கு தெரியுது. பட் வந்துட்டு வெளிய வந்துட்டு இல்ல கண்டஸ்டன்ட்ஸ்க்கு இடையில வந்து சௌந்தர்யாவுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பிஆர் செட்டப் இருக்கு. சௌந்தர்யாவோடது மட்டும்தான் ஒரு நெகட்டிவ் பிஆர்ன்னு வந்து ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது see ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன் மேல இருக்கிற இம்பாக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிறதுக்கு லூப் ஹோல்ஸ் என்ன, ரெண்டாவது அப்படி ஒரு பர்டிகுலர் பர்சனை ஏன் அப்படி பிராண்ட் பண்றாங்க அப்படின்றது வந்து ரெண்டு விதமா இருக்கு. இது வந்து மறுபடியும் சப்ஜெக்டட் லைன், என்னுடைய பர்வியூ, எந்த கரெக்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. என்னுடைய அசஸ் ஏன் சௌந்தர்யா மேல ஜாஸ்தியா இருக்குன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் நான் பார்க்கறதுனால ஒருவேளை வாஸ் இட் சவுண்டிங் பிகர் அப்படின்னு. ஒன்று, சௌந்தர்யாவோடைய கண்டென்ட் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ஒரு 3-4 டிசர்வ்டு கண்டஸ்டன்ட் who has contributed more on the beginning days of the show. அப்படி இருக்கும் பொழுது ஒரு 2-3 வீக்ஸ்ல சௌந்தர்யாவை விட ஒரு ஹையர் வால்யூம் ஆஃப் கண்டென்ட் கொடுத்தவங்க உள்ள இருக்காங்க, ஐ மீன் வெளியில போயிட்டாங்க. பட் சௌந்தர்யா எப்படி ரீடைன் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் அ டாக் ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இவங்களால எப்படி இவங்க ஒண்ணுமே பண்ணாம எப்படி இருக்காங்க அப்படின்னு அந்த இனிஷியல் ஃபேஸ்ல ஒரு இனிஷியல் ஸ்கொயர் ஆஃப் டைம்ல ஒவ்வொரு சர்டன் ஆஃப் பீப்புள் வந்து ஒவ்வொரு விதமான வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற கைண்ட் ஆஃப் அ நாய்ஸ், அவங்க கொடுக்குற ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இம்பாக்ட், ஃபர்ஸ்ட் லெவல் இம்பாக்ட். அது செகண்ட் லெவல் இம்பாக்ட், ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு பிடிச்ச ஒருத்தர் தொடர்ந்து ரிப்பீட்டடா பல பிரைவேட் சேனல், பல இண்டிவிஜுவல்ஸ்க்கு கால் பண்ணி நீங்க பேசாதீங்க, இல்லை நீங்க இவங்களுக்காக பேசுங்க அப்படின்னு நம்ம அதை பண்ண ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே அதோட தாட் ப்ராசஸ் அது மேல இருக்கிறது மாறிடும். ஒரு இண்டிவிஜுவல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விட்னஸ்டு ஆப்ஷன், நீங்க நினைச்சாலும் அது இப்போ நான் என்னுடைய பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து உங்களால டினையே பண்ண முடியாது. இப்போ நீங்க கேட்குற அந்த கேள்விப்படி நான் முத்துக்குமரனுக்கு பேசுறது இட்ஸ் மை ஓன் பிரைவேட் கால். சௌந்தர்யாவுக்கு ரிலேட்டடான ஒரு பர்சன் எனக்கு கால் பண்ணி நீங்க அதை பேசாதீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரியா என் ஒருத்தன் இல்லாம ஒரு 10 பேர்கிட்ட பேசுனீங்கன்னா அந்த 10 பேரோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த 10 பேர், ஓ இவர் வந்து இதைத்தான் அதை செய்யறாரு போல் இருக்கு, உட்கார்ந்துக்கிட்டு இதே வேலையை தான் உட்காந்து செய்யறாரு போல் இருக்குன்னு இப்படித்தான் யோசிக்க தோணும். ஆனா அதுதான் ஃபேக்டா, அதுதான் உண்மையா, அதுதான்னா அது வந்து ஆன் ரியலிஸ்டிக்கலி ஐம் ஸ்பீக்கிங் இட் வில் நாட் சப்போர்ட் ஆல் த டைம். இது வந்து அதுக்காக ஒரு டம் பிளேயரை வந்து நீங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்து உட்காந்து ஊதி 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 கொண்டு வந்துடலாம்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் இட் வில் நாட் சப்போர்ட் ஆல் த டைம். பொட்டென்ஷியலா அந்த பிளேயருக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், அதுக்கான எபிலிட்டி இருக்கணும், அதுதான் சர்வை பண்ணி கொண்டு போக முடியும். பட்
இவங்க மேல ரொட்டீனா அது விழுகிறதுக்கான நான் பார்க்குற நிகழ்வுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இதுதான் வந்து இப்ப இவர் இன்ஃப்ளூயன்சர் ரவீந்திரே வந்து சொல்றாரு, அவருக்கு கால் வந்திருக்கு, அப்ப நம்ம அதை நம்பி தானே ஆகணும் அப்படின்னு ஒரு க்ரௌட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். இந்தியா கிளிட்ஸ்க்கு கால் பண்ணி அவர் பேசினதுனால இந்தியா கிளிட்ஸ் வந்து அஃபிஷியலா அதை அனௌன்ஸ் பண்ணுது. இப்படி நிறைய பேர் அவங்களா வந்து அதை சொல்ற அளவுக்கு அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த வேலையை பண்ணாம இருந்திருக்கணும். அது பண்ணும்பொழுது அப்படிதான் ஓவர் ரியாக்ட் ஆகும். ஓகே. நீங்க ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன பத்தி பேசுனது நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு அது தெரியாது. அதோட ரியல் ஃபேக்ட் என்னன்றது எனக்கு தெரியாது. பட் வந்து நான் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இது பார்க்குறேன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா? சௌந்தர்யாவுக்கு வந்து மத்தவங்க பண்ணத விட கம்மியா தான் சௌந்தர்யா பண்ணியிருக்காங்க. அந்த உழைப்பு வந்து நான் சொல்லல. வெளியில வர ஒவ்வொருத்தங்களும் அவங்க முன்வைக்கிற இது இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வர்ஷினிய ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். எதுக்கு சௌந்தர்யா, முத்துக்குமரன் இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு ரியா போய் ஒரு ஷோல ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க, வர்ஷினி எல்லாம் உள்ள இருக்கும் போது நான் வெளில இருக்கிறத நினைச்சா ஐ ஃபீல் ரியலி பேட் அப்படின்றாங்க. இது மாதிரி இனிஷியல் ஃபேஸ்ல வந்து சௌந்தர்யா மேல இருக்கிற பொறாமையிலயோ இல்ல சௌந்தர்யா எல்லாம் உள்ள இருக்கிறது பிடிக்காம சில பேர் கொடுத்த இன்டர்வியூ, தர்ஷாவா இருக்கட்டும் இல்ல மத்தவங்களா